ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து தீமைகளுக்கு நாசமோசங்களுக்கு விலக்கி இன்னொரு வாரத்தையும் நாளையும் இந்த மாலை நேரத்தையும் கடவுள் நமக்கு கட்டளையிட்டபடியினால் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தையை தியானிப்போம், ஜெபிப்போம். எல்லையில்லாத மாட்சிமை நிறைந்த தேவனே, ஆதியும் அந்தமும் இல்லாத வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையின் கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் உண்டு பண்ணின பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஆளுகிற கர்த்தரை பிதாவே என்று அழைக்கும்படியான விடுதலையின் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கட்டளையிட்டிருக்கிறீர். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பரிசுத்தாவியானவர்களை எங்களுடைய உள்ளங்களிலே கொடுத்து வேதத்தின் ஆசிரியராகிய அவர் மூலமாய் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி உம்முடைய மெல்லிய தெளிந்த வல்லமையுள்ள சத்தத்தை கேட்கும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். இப்படிப்பட்ட சீரை பெற்ற நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக இந்த மாலை வேத பாடத்தை நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளையும் எங்களின் தியானையும் நித்தியம் நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க இஷபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினாலே நீர் எங்களை சுமந்து கொள்ள மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் எங்கள் இரட்சகர் மூலமாய் பணிவோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள கர்த்தாவே, ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேத பாடத்தின் தலைப்பு இருதய நாத்திகம் என்பதாகும். தி டாபிக் ஃபார் திஸ் ஈவினிங் ஸ்டடி இஸ் ஏத்தியிசம் இன் அவர் ஹார்ட்ஸ். இந்த வேத பாடத்திற்கான பகுதி 2 சங்கீதங்களிலே அடங்கி இருக்கிறது. 14ஆம் மற்றும் 53ஆம் சங்கீதங்களில் இதை நாம் படிக்கிறோம். தேவனில்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்லுவது இன்றைக்கு நிறைய இடங்களிலே வாடிக்கையாக வருகிறது. எல்லாரும் கிழக்கிலே சூரியன் உதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யாராவது ஒருவர் திடீரென்று இல்லை கிழக்கிலே சூரியன் உதிப்பதில்லை, அது சரியான வாதம் அல்ல என்று சொல்லி மேற்கிலே சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாதத்தை திரும்பி பார்ப்பார்கள். அப்படியே எல்லாரும் கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற வேளையில் நாம் கடவுள் இல்லை என்று சொல்லி பார்க்கலாம், ஜனங்கள் நம்மை திரும்பி பார்ப்பார்கள் என்று சிலர் அப்படிப்பட்ட கோட்பாடுகளை முன்னிறுத்தியது உண்டு. சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது என்பதே ஒரு ஆச்சரியமான கேள்வி. ஏனென்றால் சூரியன் சுற்றுவது கிடையாது. சூரியனை சுற்றி பூமி போன்ற கோள்கள் தான் சுற்றுகிறது. அதிலே பகலையும் இரவையும் நாம் காணுகிறோம். எப்படியும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தத்துவம் சில சமயங்களிலே நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு வித்தியாசமான கோணத்தை சொல்லுகிறதாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து சிறு குழந்தைகளுக்கான மருத்துவமனை தோன்ற ஆரம்பித்த போது எப்படி சிறு பிள்ளைகளுக்கு வியாதி வரும், பெரியவர்கள் பாவம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், அவர்களுக்கு வியாதி வந்து அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவது இயல்பு, வாடிக்கை. ஆனால் ஒன்றுமறியாத குழந்தைகள் எப்படி வியாதிக்குட்படுவார்கள், ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சிலர் கேள்வி கேட்டு அந்த அடிப்படையிலே கடவுள் இருக்க மாட்டார், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் பாவமே செய்யாத பாவமறியாத சிறு குழந்தைகள் எப்படி சிகிச்சைக்காக கடினமான கொடிய நோய்களினாலே பாதிக்கப்பட முடியும் என்ற கேள்வி எழுப்பினார்கள். அது எல்லாரையும் யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருந்த பொழுதும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு செல்லுவதற்கு அந்த வாதம் ஈடுபடாது. ஒரு மனிதன் ஒரு விசுவாசியிடம் ஒரு நாளிலே சவாலிட்டான். கடவுள் இல்லை என்பதற்கு நான்
முன்வைக்கிற வாதத்தை கவனியுங்கள். நான் இப்பொழுது உங்கள் முன்பாக ஒரு 5 நிமிஷம் கடவுள் இல்லை என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நான் என்னுடைய வாய்க்கு வந்தபடி நான் பேசுகிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், அவரை பற்றி அவதூறாக பேசுகிறேன். 5 நிமிடம் கடவுளை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் நான் அவதூறாக பேசினதற்கு பிறகு நான் உயிரோடு இருந்தால் கடவுள் இல்லை என்று தானே அர்த்தம் என்று அவன் அந்த விசுவாசியின் முன்பாக கடவுளை நாமத்தையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவதூறாக பேசுகிறான். விசுவாசியே காதை அடைத்து கொள்ளும் அளவுக்கு அவன் அவதூறாக பேசி முடித்த பிறகு அவன் உயிரோடு இருந்ததை சொல்லுகிறான். இவ்வளவு கேவலமாக கடவுளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் பேசினேனே, நீங்கள் காதுகளை அடைத்து கொள்ளும் அளவுக்கு நான் பேசினேனே, இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆகவே கடவுள் இருந்திருந்தால் என்னை தண்டித்திருக்க வேண்டும் அல்லவா, அவருக்கு காது இருந்தால் நான் சொன்னதை கேட்டிருப்பார் அல்லவா என்று சவாலிட்டான். அப்பொழுது அந்த விசுவாசி சொன்னார், இப்பொழுதுதான் கடவுள் உயிரோடு இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பதே நிரூபணமாகிறது. எப்படி என்றால், நீ இவ்வளவு துணிகரமாக வைராக்கியமாக கடவுளுடைய நாமத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தையும் நீ பேசின பிறகும் நீ மரிக்காமல் இருப்பது, ஜீவனோடு இருப்பது கடவுளுடைய இரக்கத்தின் அடையாளமாகும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பிரசங்கியிலே படிக்கிறோம், துன்மார்க்கர் தாங்கள் செய்த கிரியைகளுக்கு உடனடியாக எந்த பாதிப்பும் வராதபடியினாலே அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள் என்பதாய் படிக்கிறோம். அந்த வசனம் என்னை நடுங்க வைக்கிற வசனம். பிரசங்கி என் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த விசுவாசி சொன்னார், கடவுள் ஜீவனோடு இருக்கிறபடியினாலே மனம் திரும்ப அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. கிறிஸ்து சிலுவிலே சிந்தின இரத்தம், அவர் உன்னுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனைக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர்களுடைய ஏக பலி, நித்திய பலியானது கடவுளிடத்திலே நாம் நெருங்கி வருவதற்கு, அவரிடத்திலே சமாதானம் பெறுவதற்கு, அவர் அருளும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு போதுமானது. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தி மரித்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறபடியினால், அவர் திரும்ப சீக்கிரமாய் வரப்போகிறபடியினால், நீ மனம் திரும்புவதற்காக வாய்ப்பு கொடுத்து உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள் என்று சவாலிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தத்துவம் நாவிலே இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. The concept of atheism by means of utterances prevail in this society for long time. ஆனால் சங்கீதம் 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் 2 சங்கீதங்களும் வாயினால் கடவுள் இல்லை என்று அறிக்கையிடுகிற நிலைமையை, அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய தன்மையை சொல்லவில்லை. மாறாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் அவரை பற்றிய பல கோணங்களை, அவர் தன்மைகளை பற்றி சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தாமல், அதை பற்றி அக்கறை இல்லாமல் வாழுகிறவர்களை பற்றித்தான் சங்கீதம் 14ம் 53ம் சொல்லுகிறது. Psalm 14 and 53, the two psalms deal with practical atheism, or the atheism that is within the heart of human beings. Those who utter the existence of God or embrace, or at least claiming to have the sense of
belief in God, but in reality neglecting or even denying it. There is a world of difference, world of gulf between the belief or utterance and lifestyle. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கடவுள் இல்லாதது போல, கடவுள் என்று ஒருவர் எதையும் செய்யாதது போல தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த சங்கீதக்காரன். அது தாவீதினுடைய சங்கீதம், 14ஆம் சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிட்டப்பட்ட சங்கீதம். 53ஆம் சங்கீதத்திலே அது மஸ்கில் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நிலைமையிலே பாடப்பட்ட சங்கீதம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், 14, 53 இந்த 2 சங்கீதங்களும் ஏறத்தாழ ஒரே வார்த்தைகளை கோட்பாடை உடையதாக இருக்கும்போது ஏன் இந்த 2 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்கலாம். உண்மைதான். 14ஆம் சங்கீதத்தில் 7 வசனங்கள் இருக்கிறது, 53ஆம் சங்கீதத்தில் 6 வசனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் அதனுடைய வார்த்தையினுடைய சாராம்சத்தை பார்த்தால் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கிறது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுவான் என்று ஆரம்பித்து கடைசியிலே இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற வகையிலே ஏறத்தாழ ஒரே வசனங்கள், வார்த்தைகள் அடங்கிய அம்சம் இருக்கிறது, ஒரு வசனத்தை தவிர. ஏன் 2 சங்கீதங்கள் ஒரே கோட்பாடை சொல்லுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். முதலாவது அதற்கான 2 காரணங்களை பார்க்கலாம். ஏன் 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் ஒரே தத்துவத்தை சொன்ன போதும் 2 சங்கீதங்கள் எதற்காக என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது 14ஆம் சங்கீதம், அங்கே பயன்படுத்தப்பட்ட கடவுளுடைய நாமமானது யாவே என்கிற, கர்த்தர் என்கிற வார்த்தை. அதாவது யாவே என்று சொன்னால் இந்த இடத்துல கர்த்தர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உடன்படிக்கையின் தேவன் என்பதாக அது சொல்லப்படுகிறது. Psalm 14 expresses God's name as Yahweh, which is the personal covenant keeping God. ஆனால் நீங்கள் 53ஆம் சங்கீதத்திற்கு போனால் அங்கே மூல பாஷையிலே ஏலோகிம் என்ற கடவுளுடைய பன்மைத்தன்மையை குறிக்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் 53ஆம் சங்கீதத்திற்கு போனால் முதலிலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் தேவன் என்கிற வார்த்தை தான் வருகிறதே தள்ளாமல் சங்கீதம் 14 போன்று 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஏலோகிம் என்கிற வார்த்தை தான் 53ஆம் சங்கீதம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. ஏலோகிம் என்று சொன்னால் கர்த்தர், கடவுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், ஆளுகிறவர் என்று பொருள்படுகிறது. அப்படியானால் ஏன் இந்த 2 சங்கீதங்கள் ஒரே கோட்பாடுடைய கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தத்துவத்தை சொல்லுகிற இந்த 2 சங்கீதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 2 கோணத்தில் இருக்கிறது. ஒன்று, 14ஆம் சங்கீதம் கடவுளை யாவே என்றும் தனிப்பட்ட கடவுள், அதாவது உடன்படிக்கை காக்கிற தேவன் என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இதை நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு படித்தால் அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயும் லார்ட் யாவே என்கிற, அல்லாவட்டால் அடனே என்கிற வார்த்தையோடு தொடர்புடைய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யாவே பர்சனல் கவனன்டல் கீப்பிங் காட். யாவே என்பது உடன்படிக்கையின் தேவன். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் படித்தால் கர்த்தர் என்கிற வார்த்தை வருகிறது. பல இடங்களிலே கர்த்தர் ஆதாமை இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று வருகிறது. ஆனால் 1ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படித்தால் முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் தேவன் என்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறது. அந்த இடத்துல கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஏலோகிம் என்கிற வார்த்தை தான் முதல் அதிகாரத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், தேவன் நல்லதென்று கண்டார், தேவன் நல்லதென்று கண்டார், தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார், மிக நல்லது என்று கண்டார் என்று ஏலோகிம் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறார். அதைத்தான் 53ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். ஏலோகிம் என்கிற வார்த்தை, தேவன் என்கிற வார்த்தை, அங்கே 53ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் என்கிற வார்த்தை
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தைப் போல இல்லை. எல்லாமே தேவன் என்ற வார்த்தை இருக்கிறது, எலோகிம். ஆனால் சங்கீதம் 14 பொறுத்தளவில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தைப் போல முதலிலே தேவன் இல்லை என்று மதிகட்டவன் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தையோடு ஆரம்பித்தாலும் 4ஆம் வசனத்திலே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை, 6ஆம் வசனத்திலே கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார், 7ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறார் என்று யாவே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தனிப்பட்ட உடன்படிக்கையின் உண்மையின் தேவன் என்ப அடையாளத்திலே சொல்லப்படுகிறது. இது முதலாவது வித்தியாசம், கோணம் என்று கூட நாம் கருதலாம். Psalm 14 deals with God's name as Yahweh, the personal covenantal God, promise-keeping God, while Psalm 53 deals with God as Elohim, the plural nature of God, or Trinitarian aspect of God, which is similar to Genesis 1, where we find the word Elohim right through chapter 1 of Genesis. Chapter 2 of Genesis deals with the covenantal nature of God, where God brought Adam into the park or the garden and established him there, wanted to establish him there. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினதை படிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கையின் தேவனாகிய யெகோவா யாவே தோட்டத்திலே ஆதாமை வைத்து தனிப்பட்ட முறையில் அவனுக்கு பணியை கொடுத்து அவனையும் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பின்னணி தான் முதலாவது காரணம் ஏன் இது 2 சங்கீதங்கள் இப்படி இருக்கிறது என்பது. இரண்டாவது, அந்த அடிப்படையில் அதோடு தொடர்புடையது. இரண்டாவது, 14ஆம் சங்கீதம் உடன்படிக்கையின் தேவன் யாவே என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது படித்தோம். கர்த்தர் என்கிற வார்த்தை வருகிறது என்று படித்தோம், குறிப்பாக 4, 5, 6, 7 வசனங்களிலே. இரண்டாவது, அந்த அடிப்படையிலே கடவுள் தம்முடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறார் என்று விவரிக்கிறது. அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லி வாழுகிற மக்கள் மத்தியிலே தம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள், தமக்கு உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார் என்பது சங்கீதம் 14. அப்படி என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லி வாழுகிற மக்கள் மத்தியிலே கடவுள் எப்படி உண்மையை காக்கிறவர் என்று 14ஆம் சங்கீதம். 53ஆம் சங்கீதம் கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த எலோகிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது 53ஆம் சங்கீதம் இதே தத்துவத்தை சொல்லுகிற அந்த 53ஆம் சங்கீதம் கடவுள் இல்லை என்று சொல்லி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள், அவர்கள் மேல் எப்படிப்பட்ட ஆக்கினை வருகிறது என்று சொல்லுகிறார். அதாவது குறிப்பாக 6ஆம் வசனத்திலே உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணபடியினாலே பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள், தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். அப்படி என்றால் 14ஆம் சங்கீதம் சத்ருவை வெற்றி எப்படி கொடுத்தார், உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ள தேவன் தம்மை நேசிக்கிறவர்கள் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்று இருக்கிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. இந்த வார்த்தை 53ஆம் சங்கீதத்தில் இல்லை. 53ஆம் சங்கீதத்தில் அதற்கு மாறாக கடவுள் இல்லை என்று சொல்லி வாழுகிறவர்கள் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், கர்த்தருடைய நியாய தீர்ப்பை எப்படி எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த 2 வித்தியாசங்கள் தொடர்புகளை நாம் மனதிலே வைத்து 14ஆம் சங்கீதத்தை மையமாக வைத்து அதோடு 53ஆம் சங்கீதத்துடைய வார்த்தைகளை இணைத்து இருதய நாத்திகம் என்றால் என்னவென்று பார்க்கலாம். Keeping this in our mind as background of how Psalm 14 and 53 were designed, let's consider the aspects of what do we mean by atheism in our hearts. முதலாவது, சங்கீதம் 14 ஆகட்டும் 53ஆம் சங்கீதமாகட்டும் முதல் 3 வசனங்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், நாவிலே சொல்லுகிறவர்கள் அவர்களை பற்றி இது சொல்லவில்லை, மாறாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய நடக்கையிலே கடவுள் இல்லாமல் வாழுகிறார்களே அவர்களை பற்றி சொல்லுகிறார் என்பதைத்தான் நாம் சிந்திக்கிறோம், பார்க்கிறோம்.
Psalm 14 and Psalm 53, the first three verses are identical in that it deals with the practical atheism. How people who claim to have a belief in God but living contrary to the life, to their belief that God exists. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு சம்பந்தம் இல்லாமல், அவருடைய மகத்துவத்தை பற்றி அக்கறை இல்லாமல், அவருடைய இரக்கத்தை பற்றி, கிருபையை பற்றி, மனத்தாழ்மையை பற்றி, அவருடைய நீதியை பற்றி, அவருடைய நியாயத்தீர்ப்பை பற்றி அக்கறை இல்லாமல் வாழுகிறதை குறித்துத்தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. நாம் அந்த வார்த்தையை பார்க்கலாம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். இங்கே மதிகட்டவன் என்கிற வார்த்தை அறிவிலே மதிகட்டவன் என்று சொல்லவில்லை, அறியாமையை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. மூல பாஷையிலே அது ஒழுக்க ரீதியாக செயல்பாட்டிலே முரண்பாடாய் வாழுகிறவர்கள் என்று சொல்லுகிற பதம். Fool says in his heart that God doesn't exist, God is not there. Fool here is mentioned in reference to not intellectual incapability but moral incapability. தங்களுடைய விருப்பம் போல வாழுகிறவர்களைத்தான் தேவன் இல்லை என்று சொல்ல மதிகட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பொதுவாக நாத்திகம் என்றால் கடவுள் இல்லை என்று சொன்னால் அது நாவிலே சொல்லுகிறவர்களைத்தானே குறிக்கும் என்று சொல்லலாம். வசனத்தை கூர்ந்து பார்ப்போம். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள், அதாவது தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தங்களை கெடுத்து, செயலை பார்க்கலாம், தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள். They abuse themselves by doing things which are abominable to God. அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இப்பொழுது புரிந்து விட்டதுங்களா? இது இந்த வார்த்தை கடவுள் இல்லை என்று சொல்லி வாயிலே சொல்லுகிற அந்த நாத்திக கொள்கையை சொல்லாமல், கடவுள் இருக்கிறார் என்று அறிவித்து சொல்லிவிட்டு ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை பற்றி அக்கறை இல்லாமல் வாழுகிறவர்களை பற்றிய செய்தி என்பதாக நாம் பார்க்கிறோம். தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அதனுடைய பாதிப்பு என்ன? அவற்றால் எதிலிருந்து அது புறப்படுகிறது என்றால், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சில சமயத்திலே பயப்படத்தக்க ஒரு வார்த்தை என்னவென்றால், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவதூறாய் வாழுகிறவர்களை விட கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஓரளவிற்கு சமுதாயத்திலே சில கட்டுப்பாடுகளோடு வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். The frightening thing in this world and the society is the lives of people who claim to be, who say that God doesn't exist but live a certain life of decency compared to those who claim to have belief in God yet living a debaucherous life, an ungodly life. இன்றைக்கு அதை நாம் பார்க்கிறோம். மேற்கத்திய நாடுகள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சமுதாய பழக்க வழக்கங்களை பொறுத்தளவே ஒருவருக்கொருவர் அவர்கள் தங்களுடைய கடமையை செய்து அப்படியே போய்விடுகிறார்கள். அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் வாழுகிறார்கள். கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிற நாம் நம்முடைய கலாச்சாரங்களிலே கடவுள் நாமத்தை சொல்லி, கடவுள் பெயரை சொல்லி மற்றவர்களை வஞ்சிப்பதும், ஏமாற்றுவதும், அவருடைய பொருட்களை அபகரிப்பதும், அவர்களை இழிவாய் நடத்துவதும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? The Western world, though they claim to be an atheistic society, they have some decency that they maintain in ordinary lifestyles. They go about their business in decent manner, orderly manner. But consider the countries or the societies who claim to have the knowledge of God, who claim to be followers of God, yet living an ungodly, unruly lifestyle. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணாக்கினார். கடவுளை தேடுகிறவன் யாராவது இருக்கிறானா என்றால் கடவுளுடைய பெயரை உச்சரிக்கிறார்கள், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள், ஒருவேளை ஆலயத்திற்கு போவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், பாட்டு பாடுவார்கள், பக்தியாய் வாழுவதைப் போல தோற்றமளிப்பார்கள். ஆனால் கடவுளை தேடுகிற உணர்வு இருக்கிறதா என்றால் இல்லை. எதற்காக போகிறார்கள்? மனிதர்கள் தங்களை பார்த்து மெச்ச வேண்டும். இவன் எவ்வளோ பக்திமான், இந்த சகோதரி எவ்வளோ பக்தி மாட்டி, இவர்கள்
எதை செய்தாலும் பக்தியாய் செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆலயத்திற்கு போகிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே சொன்னார்லே பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலோ உண்மை இல்லை, ஜாக்கிரதை இல்லை, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. மனுபுத்திரன் கடவுளை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்கிறார், ஆனால் ஒருவனும் இல்லை. 3ஆம் வசனம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். இணைந்து எல்லாரும் கெட்டுப்போனார்கள். ஒருவரை ஒருவர் தெய்வபக்திக்கு நேராக நடத்தாமல் அவபக்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் துணிகரத்திற்கும் நேராக இணைத்து நடத்துகிறார்கள். Here is a community. They are joined together for what? For an ungodly lifestyle. Egging each other to be ungodly, to lie and to steal and to slander. எப்படிப்பட்ட நிலைமை! அவர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள். இன்றைக்கு சபைகளிலும் அதை பார்க்கிறோம். ஒருவர் விழுந்தால் அவரை தூக்கிவிட வேண்டும், பலவீனமானவர்களை கைப்பிடித்து அவர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்த வேண்டும் என்பது போய் அவர்களை பாவத்துக்கு உட்படுத்துகிறவர்கள் தான் இன்றைக்கு பெருகி கொண்டு வருகிறார்கள். அவர்களை என்னவென்று சொல்லுவது? கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், ஆலயங்களுக்கு வருகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்களாக இருக்கலாம், ஏன் ஊழியக்காரர்களாக கூட இருப்பார்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் வசனம் சொல்லுகிறபடி ஏகமாய் கெட்டு போனார்கள். அதாவது மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமாகிறார்கள். இவர்கள்தான் இருதய நாத்திகத்தை சார்ந்தவர்கள். அவருடைய பேச்சும் நடக்கையும் மற்றவர்களை வழிவிலக செய்கிறது, தடுமாற செய்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த 3 வசனங்களும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இதை பவுல் ரோமர் நிருபத்திலே எடுத்து கையாளுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே கிரேக்கர்களையும் யூதர்களையும் இணைத்து பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், நீதிமான் ஒருவனாகியும் இல்லை. கடவுள் முன்பாக யாரும் அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. கடவுள் நம்முடைய கிரியைகளையோ நம்முடைய வாழ்க்கையிலோ அங்கீகரிக்க முடியாத நிலைமை. உணர்வுள்ளவன் இல்லை. இன்றைக்கு உணர்வு கிடையாது. ஆகவே நான் படித்தேன் இல்லையா பிரசங்கியிலே, துன்மார்க்கர் தங்களுக்குடைய கிரியைக்கேற்ற தண்டனை சீக்கிரமாய் கிடைக்காதபடியினால் துணிகரமாய் பாவம் செய்வதற்கு அவர்கள் எத்தனம் கொள்ளுகிறார்கள். உணர்வுள்ளவன் இல்லை. கர்த்தர் நம்மை நியாயம் விசாரிப்பார். நம்முடைய சுவாசம் அவரிடத்திலிருந்து வந்தது, நம்முடைய பலன் அவரிடத்திலிருந்து வந்தது. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் அவர் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடுகிறார்கள். 2 பேர் தேவாலயத்திற்கு போனார்கள். பரிசேயனும் போனான். பரிசேயனும் தேவாலயத்துக்கு தான் போனான். அவன் வீதியிலே நின்று ஜெபிக்கவில்லை. தேவாலயத்திற்கு பிரயாசம் எடுத்து போகிறான். எதற்கு போகிறான்? இவர்களை காட்டிலும் நான் முக்கியமானவன், பெரியவன், பக்திமான், சிறந்தவன் என்று காண்பிப்பதற்காக. கடவுளை தேடுவதற்கு போவது கிடையாது. கடவுளுடைய மகத்துவத்தை தேடி அதற்கு நான் பணிய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். இதைத்தான் சங்கீதம் 14 படித்தோம், 53 இருக்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை என்பதே என்ன என்று தெரியாமல் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்மை தீமையை தீர்மானிக்க வேண்டியவர் கடவுள். அவர்தான் சர்வ பரிசுத்தர், எல்லையில்லாத பரிசுத்தர். அவர் நன்மை தீமையை நிர்ணயிக்க வேண்டும். நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர் உண்டாக்கின பொழுது அதை ஏன் தடை செய்தார் என்றால், அவர்கள் அந்த கனியை புசிக்கும் நாளிலே தாங்கள் தேவர்களாகி நன்மை தீமையை இவர்கள் முடிவு செய்வார்கள் என்பதனாலே அதை விலக்கி வைத்தார். நன்மைக்காக அவருடைய சர்வ ஞானத்திலே விலக்கி வைத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளிடத்திலே கனியை சாப்பிடுவதனாலே கடவுளிடத்திலே நெருங்குகிறோம், கடவுளுக்கு இணையாக போவோம் என்று நினைத்து செய்தது கடவுளை விட்டு பிரித்து விட்டது. மனிதன் நன்மையை தீமையாக்கி இருக்கிறான். தீமையிலிருந்து நன்மை புறப்பட முடியாது. நன்மையே என்ன என்றே மனிதனுக்கு தெரியாது. தன்னுடைய பார்வையிலே, தன்னுடைய ஞானத்திலே, தன்னுடைய சாத்திரிகத்திலே, தன்னுடைய பிறப்பினுடைய அடிப்படையிலே நன்மை என்று யோசிக்கிறான். ஆனால் வேதத்தின்படி நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மையை மனிதன் அறியாமல் இருக்கிறான். நன்மை என்று நினைத்து கொண்டு காரியங்களை செய்கிறான், பேசுகிறான், யோசிக்கிறான், ஆலோசிக்கிறான். ஆனால் நன்மை எதுவென்று தெரியாது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி எப்படி இருக்கும் பார்த்தீர்களா? பிரேதக்குழி திறந்தால் என்ன இருக்கும்? பிரேதக்குழி நாளாக ஆக நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் எல்லாம், அந்த தசையெல்லாம் சிதைந்து அது மண்ணோடு மக்கி வாசனை வர ஆரம்பிக்கும். அதை யாரும் பக்கத்திலே போய் நின்று ரசிக்க மாட்டார்கள், முகர்ந்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி.
தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. யோசித்து பார்ப்போம். வணக்கம் சொல்லுவார்கள், நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்திலே இல்லை. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்தரிக்க தீவிரிக்கிறது. யாரை ஏமாற்ற வேண்டும், யாரை பழிவாங்க வேண்டும், யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று தீவிரமாய் ஓடுகிறது.